எல்லாருக்கும் வணக்கம். பைல்ஸு அதாவது மூல நோய் ஹெமராய்ட்ஸுக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ சம்மர் வரப்போது, இந்த தொந்தரவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அதுக்கு தாங்க இன்றைக்கி டிப்ஸ் சொல்ல போகிறேன். நான் உங்கள் சித்த மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன், அட்லாண்டாவிலேருந்து. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு உங்களுக்கே தெரியும். பச்சை மிளகாய், காரமான ஃபுட்ஸு, ஸ்பைஸ் அதிகமான, மசாலா அதிகமான ஃபுட்ஸு, ரெட் மீட் அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி மீட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி சொல்ல போகிறேங்க. பைல்ஸுக்கு கருணைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லதுன்ட்டு நான் சொல்லியிருப்பேன், இல்லைன்னா உங்களுக்குன்னு தெரியும். ஆர்பி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கருணைக்கிழங்கு வச்சு ஒரு புளிக்குழம்பு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் அதில் புளிக்குழம்பு மாதிரி செய்கிறப்ப புளி வந்து ரொம்ப கம்மியாகவும், பச்சை மிளகாய் வரமிளகாய் இல்லாமல் மிளகாத்தூளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக போடணும். இல்லைன்னா வந்து மிளகுத்தூள் போட்டு நீங்கள் ஒரு மைல்டாக ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்லாங்க. அது இந்த குழம்புல வந்து காய் தான் நிறையா இருக்கணும். நல்லா வேக வச்சு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணுங்க இதுக்கு. காய்கறிகள், பழங்கள் இதிலெல்லாம் ஃபைபர் நிறையா இருக்குது. ஃபைபர் ரிச் ஃபுட்ஸும் அப்புறம் நான் சொன்ன இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அன்றாட விஷயங்களின் சாதாரணமான விஷயங்களை கூட அசாதாரணமான முறையில் செய்யும்போது இந்த உலகத்தின் பார்வையை உங்கள் பக்கம் திருப்ப முடியும். டோன்ட் ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஸ்மார்ட், திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த டிப் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு டிப்போட நாளை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஹேவ் வண்டர்ஃபுல் டே. அறம் வாழ்க, வளம் பெறுக.